பஜ்ஜி சுட்ட எண்ணெய் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இந்த பஜ்ஜி துகள்லாம் அந்த மாதிரி பட்டிருக்கோம்ல, இதை வந்து வடிகட்டாமல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு செஃப் ஒருத்தர் செஞ்சு காமிச்சார். அது மாதிரி நானும் இப்போ செய்ய போகிறேன். இதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். எண்ணெய் சூடு ஏறட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த சூடு ஏறின எண்ணெயில் வந்து ஊற்றணும். அதை இப்போ செஞ்சு பார்ப்போம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது எப்படி வருதுன்னு. இந்த எண்ணெயை வந்து சுத்தம் பண்ணலான்றாங்க. இது எண்ணெய் ஏன் இவ்வளோ கலராக இருக்குன்னா, அந்த பஜ்ஜி மாவில் இருந்த காரம் இருக்கு இல்லையா, மிளகா காரம்லாம் அப்படியே சிவப்பாக இறங்கியிருக்கு இதில். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கரைச்சிக்கணும். எண்ணெய் வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், அந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை அப்படி ஊற்றணும். நிறைய எண்ணெயை வச்சு வீணாக்க வேணான்ட்டு தான் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிறப்ப செஞ்சு பார்க்குறேன் நான், இது சரியாக வருதான்னு. இப்போ சூடாக இருக்க எண்ணெயில் ஊற்றிட்டோம் இல்லையா, ஊற்றினோன்னு இதை இப்படி போட்டு இப்படி பரட்டிக்கிட்டே இருக்க சொன்னார். அது அப்படியே உருண்டு அந்த மாவெல்லாம் வந்து அப்படியே கெட்டியாக வந்துடுது பாருங்கள். எல்லாமே வந்துருச்சு. எண்ணெய் வந்து வெறும் எண்ணெயாக இருக்குது. அதில் இருந்த கசடெல்லாம் இந்த மாவில் வந்துருச்சு அப்படியே உருண்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சி ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டேன் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி ஊற்றினோம்னா அப்படியே உருண்டு வந்துடுது. உருண்டை மாதிரி வந்துடும். அதில் எல்லாமே அந்த கசடெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துடுது அவர் செஞ்சு காமிச்சதில். இதுவும் ஓகே தான், ஓரளவுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு இது தெரியறது வந்து அந்த பாத்திரத்தில் உள்ள கீரல். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மோசமான ஐடியா கிடையாது. நம்மளும் செஞ்சு பார்க்கலாம்.